ஏய், யாரடி அது? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ம், அவர் பேரு நவீன். அவர் பேரை கேட்கலன்னா அப்பா ஃப்ரெண்டோட பையன். அப்போ உனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குற? இல்லை, ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா உனக்கு? கீப் குவாய்ட்டியா, பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஐயோ, சாரி சாரி, நான் வாஷ் பண்ணி தரேன், கழட்டி கொடுங்க. அது அவருக்கு தெரியும். நீ டீயை மறுபடியும் ஊற்றி எடுத்துட்டு போ. அப்பா அம்மா 2 பேரும் பிஸ்னஸ்னு அலையிறதுனால இவங்க 2 பேரையும் கவனிக்க முடியறதில்ல. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே என் நேரம் முழுக்க போயிடுது. நான் ரூமில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க. ப்ளீஸ், எந்திரிக்க முடியல. ம் இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இன்னும் குளிக்கலையா? அநியாயம் செய்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. எந்த பாவத்தையும் செய்யாதவங்க தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. பசிக்குதா பாட்டி? நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன், சாப்பிடலாம். நீ எதுக்குமா சமைக்கிற? வா, இங்கே வந்து உட்கார். என் அம்மாடா நீ. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் பொண்ணு போயிட்டா. அம்மா இல்லாத நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன் எனக்கு புரியுது. நான் பெங்களூர்லயே இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். இன்னும் 1 மணி நேரத்தில் இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி போகலைன்னா உங்க 2 பேருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவங்களுக்கும். ஹே, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு ஆகும். அதனால நீ அவர்கிட்ட பேசாத. அவர் யார், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். ஸோ நான் தான் சீனியர். நீ என் செல்லம் இல்ல, நான் உன் அக்காடி. இந்த விஷயத்தில் அதெல்லாம் கிடையாது. வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னால் முடிஞ்ச அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ண.
ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸே இல்லாம போய் நிக்க போறடி. ஹே என் மொபைலை எடுத்து என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுறி. ஏய் எதுடி ப்ளீஸ். இதுல இல்லடி. ஹே கீழே இருந்து தான் சத்தம் கேட்குதுல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் இந்த ட்ரெஸ்லயே வா போற. பவி என் மொபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது யாருடைய மொபைல்? என்னோடது தான். இது யாரு? இது இவ தான். என்னோட செல்ஃபோன் மிஸ் ஆனதுனால என் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அது ஏ நம்பர் தான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ம் ட்ரெஸ்ஸை மாத்துடி. முதல்ல நீ மாத்துடி. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுலாம். தம்பி, உன் பேர் என்ன? நவீன். சென்னையில் எங்கே தங்கியிருக்க? இங்கே தான் தங்கியிருக்காரு. இங்கே எப்படி இவருக்கு வசதிப்படும்? ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்க வச்சிருக்க வேண்டியது தானே. ஆ தம்பி, சொல்லுன்னு தப்பாக எடுத்துக்காத. இங்கே வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நீ நல்ல பையனாக தான் தெரியற. அக்கம் பக்கத்தில் 4 விதமாக பேசுவாங்க. அவங்க வாயை மூட முடியுமா? இங்கேயே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அவர் எங்கே தான் இருப்பார். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறேன். என் வார்த்தைக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லையா? ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க? இது சின்ன விஷயமா? இதை பற்றி பேச வேண்டாம், விட்டுடுங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு கூட இருங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் நிஷா, மானு, வாங்கடி, ஊருக்கு போறோம். ஏன் பாட்டி, என்னாச்சு? எல்லாத்தையும் போற வழியில சொல்றேன், உடனே புறப்படுங்க. போகாத பாட்டின்னு ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. பாய். பாய். பாட்டி சாப்பிட்டு போயிடலாமே, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது.
இதை உங்க வீட்டிலேருந்து தான் எடுத்தேன். 2 கோடி ரூபா. இது எங்கள் பணம் இல்லை. பவித்ரா, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. இது உன்னுடைய பணமா இல்லையா? அதான் எங்க அப்பா சொன்னார்ல, இது எங்க பணம் இல்ல. இது இந்த வீட்டில் இருந்தது. உங்க 2 பேருக்கு இதை பத்தி தெரியலனா உங்க பையனோட பணமா இருக்கலாம். ஏன் நீ எங்காவது கொள்ளடிச்சு இங்கே வச்சிருக்கலாம். இது உங்க பையனோட பாஸ்போர்ட் தானே? 2 முறை தாய்லாந்து போயிருக்கான். என் பையன் ஃபாரின் போனதே கிடையாது. எதுக்கு இதை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்க பையனுடைய தாய்லாந்து பேங்க் அக்கவுண்ட்ல 100 கோடி ரூபாய் இருக்கு. இதெல்லாம் நீயே கிரியேட் பண்ணியிருக்கலாம். பையன் ஃபாரினுக்கு போனதே உங்களுக்கு தெரியல. இது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பையனுக்கு வந்த மெயில்ஸ்ல சீக்ரெட் கோட்ஸ் இருந்தது. கோட்ஸை பிரேக் பண்ணதுல நம்ம நாட்டில் இருக்கிற ஃபாரின் கம்பெனிகளில் நடந்த குண்டு வெடிப்புக்கான திட்டமும் அதுக்கான கூலியும் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த சதிக்கு பின்னாடி சீன நாட்டு முதலாளிகள் இருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட்ல இந்தியா தனக்கு போட்டியா உருவாகிறத அவங்க விரும்பல. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிகளையும் தூதரகங்களையும் தாக்குறது மூலம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை அழிக்க நினைக்கிறாங்க. அதுக்காக இங்க இருக்கிற திறமை வாய்ந்தவங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுல உங்க பையனும் ஒருத்தன். பணத்துக்காக இதெல்லாம் செய்கிறதுக்கு என் பையன் பணம் ஆசைப்பிடிச்சி தெரியறவன் கிடையாது. அவன் என்னுடைய ரத்தம், சதை. பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா பெத்தவங்களை ஏமாத்திடுறாங்க. நல்லவனா நடிச்சு நீ தான் என் பொண்ணை ஏமாத்திருக்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொல்லி என் வீட்டுக்குள்ளே வந்த. வீடு முழுக்க பாம்ஸ் வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. காப்பாற்ற வந்த ஒரு அப்பாவையை கூட அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுற. இவ்வளோ வயோக்கித்தனத்தை செஞ்ச நீ என் பையனை பற்றி சொல்கிறத யாராலையும் நம்ப முடியாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ பேசுறதெல்லாம் உண்மை மாதிரியே பேசுற. செய்யறதெல்லாம் அதான் நேரடியாவே பாக்குறேனே. என் அண்டா இன்னைக்கு வருவான். அப்ப போறோம் நிலைமை. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன்.